ஹாய் மக்களே. இப்போ நைட் எத்தனை மணி ஆகுதுன்னா மணி 8 ஆக போகுது. சாப்பிட்டுட்டேன். காலையில் சாம்பார் வச்சுருந்தேன் பற்றியில அது வச்சு ஒரு 3 இட்லி வச்சு சாப்பிட்டேன். இப்போ பிபி செக் பண்ணதில் பிபி 120. திங்கக்கிழமை இப்படி தான் நான் பிபி பார்த்துட்டு பிபி டேப்லெட், எனக்கு ஒரு பிபி டேப்லெட் தான் இருக்குது, அதையும் நைட்டு போட்டுட்டு காலையில் போய் டயாலிஸ் பண்ணி முடிக்கவே எனக்கு பிபி 80 ஆகி போச்சு. 80ல் ரொம்பவே கிறுகிறுன்னு ஆகி டயாலிஸ் முடிச்சுட்டு வெளியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன். அப்புறம் சாக்லேட் போட்டு பார்த்தேன். சாக்லேட் போட்டு கொஞ்சம் நார்மல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்பவும் வீடு வர அதில் ஒரு சாக்லேட்டை போட்டுட்டு நேராக பைக்கில் ஏறி 1.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் கிறுகிறுன்னு தான் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா ஒரு டம்ளரில் ப்ரோட்டீன் பவுட்ரு போட்டு தந்தாங்க. ப்ரோட்டீன் பவுட்ருனால் நான் நிறையெல்லாம் குடிக்க மாட்டேன். இந்த 100 ml டம்ளர் இந்த சின்ன இதாக இருக்குது, அதில் 2 ஸ்பூனு ப்ரோட்டீன் பவுட்ரு போட்டு மைல்டு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிப்பேன். அப்படி குடிச்சிட்டு அப்புறம் நைட்டு ஒரு தோசை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் நார்மலாக இருக்கேன். இப்போ ஹை பிபியாக இருந்தால் கூட ஒரு டீயை குடித்தேன்னா இதாகிடுவேன். ஆனால் இந்த லோ பிபி ஆகிட்டுன்னா ஒரு பயம் வந்துடும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபிஸ்டுல ஸ்டாப் ஆயிருமோ அப்படின்ட்டு. ஏன்னா லோ பிபியில் என் கூட டயாலிஸ் பண்ண கார்த்தின்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இப்படி தான் 80க்கு போய் ஃபிஸ்டுலா ஸ்டாப் ஆகிட்டு. எனக்கு 80 பிபின்னு கேள்விப்பட்டவுடனே பயம் ஆகிட்டு. அதுக்கப்புறம் எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டேன். அதான் இன்றைக்கி பிபி பார்த்ததில் 120 தான் இருக்குது பிபி. அதனால் நான் இன்றைக்கி பிபி மாத்திரை போடலை. 120 இருந்தால் போடக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். அதேமாதிரி 120 தான் இருக்குது. பிபி மாத்திரை போடாமல் மிச்ச மாத்திரை மட்டும் போட்டுட்டு நாளைக்கு டயாலிஸ் போக வேண்டியதான். கடவுளே. அதுக்கப்புறம் நான் அன்றைக்கி கூட கேட்டிருந்தேன் பார்த்தீங்களா, நெஃப்ரான்ஸ் கிட்னியில் நெஃப்ரான் தான் வடிகட்டுற உறுப்பு. அது டேமேஜ் ஆகிட்டுனா நம்மளுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா அதை கண்டுபிடிக்கிறது, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே டேமேஜ் ஆகுதுன்னா டெஸ்ட் இருக்கான்னு கேட்டிருந்தேன். அப்போ எல்லாருமே இஜிஎஃப்ஆர் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு வினாடியில் அந்த நெஃப்ரான் ஃபில்ட்ரு பண்ணுற மெஷர்மெண்ட்டு போல், அதுதான் இஜிஎஃப்ஆராம். அது 90க்கு மேலே இருந்துச்சுன்னா சாதாரணமாக கிட்னி நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தமா. அதுவே 15க்கு கீழே ஆச்சுன்னா கிட்னி ஃபெயிலியரு. எனக்கு மாதம் அதாவது 8 டயாலிஸ்க்கு ஒரு தடவை ப்ளட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆர்எஃப்டி எல்எஃப்டி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் எடுப்பாங்க. ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு அதில் அதுலேயே கிரியேட்டின் வர பற்றியில் அதுலேயே அந்த இஜிஎஃப்ஆர் மெஷர்மெண்ட்டுன்னு கொடுத்துருவாங்க. அதில் எப்போதுமே என்னோடது 4, 2, 1 இப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நம்மளுக்கு நெஃப்ரான்ஸ் பாதிக்கிறத நம்ம ஸ்கேன் மூலமாகவோ டெஸ்ட் மூலமாகவோ பார்க்குறதுக்கு டெஸ்ட்லாம் இல்லை. நம்ம பயாப்சி மூலமாக வேணால் நெஃப்ரான் எதனால் பாதிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதுலேயும் அந்த நெஃப்ரான் இந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னெலாம் பார்க்க முடியாது. ஏன்னா நெஃப்ரான் 8லேருந்து 10 லட்சம் நெஃப்ரான் இருக்குது. எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். ஏன்னா கிட்னியே இந்த சைஸில் இருக்கும்போது அது எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதனால் நம்ம இந்த இஜிஎஃப்ஆர், அந்த ஆர்எஃப்டி இந்த மாதிரி டெஸ்ட்டு மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னாங்க. ஆமாம், இதுதான் உண்மை. நிஜமாகவே நெஃப்ரான் பாதிச்சிருந்தா அது இப்போ ஒரு கிட்னியில் 10 லட்சம் நெஃப்ரான் இருந்துச்சுன்னா 5 லட்சம் நெஃப்ரானே பாதிச்சுட்டுனால மிச்சம் இருக்கிற 3 லட்சம் நெஃப்ரான் அந்த 5 லட்சம் நெஃப்ரானோட வேலையும் சேர்த்து செய்கிறனால நம்மளுக்கு கிரியேட்டின்லாம் நார்மல் ரேஞ்சு தான் காட்டுமா, எல்லாமே நார்மல் ரேஞ்சு தான் காட்டுமா. கிட்டத்தட்ட கிட்னியில் ஒரு 70%, 80% நெஃப்ரான் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு லைட்டு சிம்டமே தெரிய ஆரம்பிக்குமா. அதனால் கிட்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம வருஷத்துக்கு ஒரு ஆர்எஃப்டி டெஸ்ட்டு, இந்த இஜிஎஃப்ஆர் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு நெஃப்ரான் பாதிக்கிறது இல்லைன்னா நெஃப்ரானை நம்ம ஸ்கேனில் பார்க்கலாம்,
இந்த மாதிரி டெஸ்ட்டு வந்தால் நிஜமாகவே நம்ம கிட்னி ஃபெயிலியரை ஓரளவு தடுத்துடலான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் ஸ்கேனெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க 2040 2035 இந்த சம்திங்கில் வந்து இந்த கிட்னி ஃபெயிலியரால் வந்து வர்ற இறப்பு தான் வந்து இந்தியாவிலேயே 5வது இடத்துல இருக்க போதான் அதிக இறப்பு விதத்தில். அதனால் எனக்கு வந்து சரி இப்போ நம்ம வந்து டேமேஜ் ஆகிட்டோம், இனி ஃப்யூச்சரில் உள்ள பசங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்கேன் வந்துடணும் மக்களே. இப்போ நம்ம நெஃப்ரான் வந்து சின்ன டேமேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து கிட்னியை நிஜமாகவே பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க அந்த ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு இஜிஎஃப்ஆர் டெஸ்ட்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த ப்ரோட்டீன் லீக்கு இருக்கும்போதே வந்து கிரியாட்டின் வந்து நார்மல் ரேஞ்ச் தான் காட்டுது. ப்ரோட்டீன் வந்து லீக் ஆனாலே வந்து ஏதோ நெஃப்ரான் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா நெஃப்ரானால் அது வந்து ஃபில்ட்ரு பண்ண முடியாமல் தான் ப்ரோட்டீனுமே யூரின் வழியாக வருது. அதனால் வந்து நம்ம வந்து ப்ரோட்டீன் லீக்கேஜுமே ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது, டேப்லெட்லாம் போடணும். ஏன்னா நான் எங்கள் ஹாஸ்பிட்டலே கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ப்ரோட்டீன் வந்து லீக்கேஜை வந்து பார்க்காம கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஒருத்தங்க இப்போ வந்து 8 வருஷம் டயாலிஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிட்னி வச்சுருக்காங்க. கிட்னி வச்சு 3-4 வருஷம் ஆகிட்டு இப்போ நல்லா இருக்காங்க. அதனால் நம்ம கிட்னி சம்மந்தமாக எந்த இதையுமே வந்து ரொம்ப அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. டாக்டர்கிட்ட 1க்கு 2 தடவை செக் பண்ணி அவங்க வந்து இது நார்மல் தான் சொன்னால் அது வேறு விஷயம். ஆனால் நம்ம வந்து இது நார்மல் தான் சொல்லிவிட்டு அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஷேர் பண்ணிவிட்டேன் மக்கள். சரி, நீ நம்ம மாத்திரை போட்டு படுப்போம். பிபி கம்மியாக தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு கமெண்டில் பார்த்தேன், அம்மா நீ சாதாரணமாக சொல்கிற இன்ஸ்டாவில் சாதாரணமாக வந்து இந்த இதை சொல்கிற, ஆனால் இந்த நோயால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தவங்கள நான் வந்து கண்கூட பார்த்துருக்கேன் அப்படின்னாங்க. நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட வேண்டியதான். இப்போவும் நான் வந்து கிட்னி ஃபெயிலியருங்கிறது வந்து எனக்கு காலையில் டேப்லெட் போடும்போது, அப்புறம் வந்து எனக்கு அளவுக்கு அதிகமாக கோவம் வரும்போது தெரியும் நம்மளுக்கு பிபி இருக்குது அப்படின்ட்டு. மற்றபடி என் பசங்களுக்காண்டி நான் வந்து அதை வந்து கண்டுக்காமல் போகிறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போல்லாம் கொஞ்சம் நான் வந்து வாக்கிங் போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காத்தோட்டமாக எங்கள் அப்பா கடை வாசலில் போய் உட்காந்துக்கிடுவேன் பார்த்துக்கோங்க. நல்லா வேடிக்கை பார்ப்பேன். எப்படி என் மனசை வந்து நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன், அதை பற்றி நினைக்கிறது கிடையாது. இப்படி தான் மக்களே நான் வந்து இது பண்ணுறேன். அந்த அக்கா சொல்லும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஒருவேளை ரொம்ப கஷ்டம்லாம் பண்ணுவேன். ஆனால் நான் கஷ்டம்லாம் பட்டுட்டு வந்தாச்சு. ஆனால் ஒவ்வொருத்தங்க பொட்டாசியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இருந்தாலும் பயத்தை காட்டாமல் நம்ம வந்து அதை கண்டுக்காமல் நான் இருக்கணும், அவ்வளோதான். ஒவ்வொருத்தங்க வந்து சொல்லுவாங்க என்ன ஃபுட்டு சாப்பிட்றீங்க அதை தானே. நான் வந்து எதையுமே வந்து செல்லுலேயும் பார்க்க மாட்டேன், இந்த ரீனல் டயட்னால் என்ன அப்படி இப்படின்னு. எனக்கு வந்து ஒரு மனசு சொல்லும், இந்த காயை நீ வந்து பொட்டாசியத்தை நீ இன்றைக்கி ஃபில்ட்ரு பண்ணி தான் சாப்பிடணுன்னா காயை ஊற வச்சுருவேன். 2 மணி நேரம் ஊற வைப்பேன். சில சமயம் காய்களை வேக வச்சு தண்ணி கீழே கொட்டிட்டு வந்து பொரியல் பண்ணுவேன். அப்படி என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை வந்து செஞ்சு 2 வருஷம் ஆக போகுது. டிசம்பர் வந்தால் 2 வருஷம் அப்படி நான் டயாலிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அடுத்தவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு அதை நான் கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ இது சாப்பிடணும்னு நினச்சா சாப்பிடுவேன். இல்லை இன்றைக்கி டயட் ஃபுட்டு தான் இப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நினச்சா ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அது என் மனசுக்கு தோன்ற மாதிரி நான் போய்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இந்த நேற்று வந்து இன்ஜெக்ஷன் குத்துறேன்ட்டு கொஞ்சம் இடக்க முடக்கா குத்தி விட்டாங்க பார்த்துக்கோங்க. அது வந்து அந்த நரம்பையும் தாண்டி எப்போதும் அந்த வெயின் இருக்கும்ல அந்த இதையும் தாண்டி இந்த சதையில் இறங்குற மாதிரி இறங்கிட்டு அது சல்லுன்னு சரியான வழி அந்த இடத்துல இப்போ கட்டி மாதிரி ஆகிட்டு பார்த்துக்கோங்க. அது பயமாக இருக்குது என்னால். இப்போது அடுத்த இது நாளைக்கு டயாலிஸ் போட்டுடலாமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபோர்ஸாக குத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிவல்ஸில் எடுத்து அந்த வெயினில் கரெக்டாக போட்டாங்க. இருந்தாலும் அந்த சதை பகுதியை எப்படியோ வேகமாக குத்திருக்கும் போல் அந்த இடம் வந்து வில்லுன்னு வலிச்சிச்சு. இப்போ வந்து அந்த இடத்த தொட்டு பார்த்தா கல் மாதிரி இருக்குது. நானும் அந்த மருந்தை போட்டு தேயின்னு தேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கேன்.
இப்போலாம் கையை பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படி என்ன இப்படி தழும்பாங்க பாருங்க, 2 புள்ளி வச்சால தழும்பு மாதிரி இருக்கா, இப்படி இருக்கே அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் எல்லாம் மாறும்னு நினச்சிட்டு எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிடுவேன்.